பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இங்க ஒரு அழகான ஆலயத்தை பார்க்கிறீங்க. இது ஜப்பான்ல இருக்கிற நாகசாகி பட்டணத்திலிருந்து 1 மணி நேரம் கார்ல பிரயாணப்பட்டு வந்தால் இந்த இடத்திற்கு வந்து சேர முடியும். அழகான ஒரு மலைப்பகுதி, கடலை ஒட்டி இருக்கிற மலைப்பகுதி. இங்கே அதிகமாக ஜன நடமாட்டத்தை பார்க்க முடியல. அந்த அழகான சபை இருக்கிற சர்ச் இருக்கிறது. இங்கே மக்கள் வந்து ஆராதிக்கிறார்கள். இது ஹிடன் கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்த ஒரு இடம் என்பதாக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இது பிரத்யேகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகள் ஜப்பான் தேசத்துல கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு வேட்டையாடப்பட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை இல்லாதபடி அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களில் இருந்த அரசாங்கம், அந்த ராஜா, அவங்களுடைய ஆட்சியாளர்கள் அவங்க தீர்மானித்து, அதற்கு முன்பாகவே மிஷினரிகள் வந்து இயேசுவை பற்றி சொன்னதுனால நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. கத்தோலிக்க மிஷினரிகள் வந்து இங்க சுவிசேஷத்தை அறிவித்து திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு 26 பேர் சேர்ந்து ஒரே மாசத்துல 1000 கிலோமீட்டர் நடந்து கிராம எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறாங்க. அந்த 26 பேர் தான் தூக்கில, அதாவது சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார்கள் நாகசாகில. அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள் எங்கே செல்லுவது? அவங்க ஓடி ஒளிந்திருந்த ஒரு இடம்தான் இது. கிறிஸ்தவர்கள் வந்து ஒளிந்திருந்த ஒரு இடம். இங்க வந்து போட்ல அப்படிதான் வர முடியும். கடல் மார்க்கமாய் வந்திருக்கிறாங்க. இந்த மலைப்பகுதியில தங்கி இருக்கிறாங்க. இன்னொரு தீவு பகுதியிலையும் மக்கள் போய் ஒளிந்திருந்து கர்த்தரை ஆராதித்து அங்க ஜெபம் பண்ணி அப்படி தங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை காத்து கொள்ள போராடி இருக்கிறாங்க. அதன் பிறகு இங்கு ஒரு சுதந்திரம் உண்டாகி மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு ஒளிந்திருந்த கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக வந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்ச போது இந்த இடத்துல ஒரு அழகான ஆலயத்தை கட்டி இங்க ஆராதிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் காலத்தில் உபத்திரவத்தை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா உபத்திரவத்தை கண்டு பயந்து ஆண்டவரை பின்வாங்கி விடவில்லை. மரிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. இரத்த சாட்சியா மரித்தாங்க. பாடுகள் மத்தியிலும் இயேசுவை அவங்க பின்பற்றினார்கள். வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில பார்க்கிறபடியே காலங்களிலே நடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இந்த கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. சரி, இந்த சூழ்நிலையில நாம் எப்படி இருக்கணும்? நீங்க 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல பக்தன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என் வலது பார்சத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அவர் எப்பவுமே என் கூட என் வலது பக்கத்தில் இருக்கிறார். அவருக்கு நான் முதலிடம் கொடுத்து வைத்திருக்கிறேன். அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள் எது வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை என்பதாய் சொல்லுகிறார். இது அவருடைய அனுபவம். காலங்களிலே கிறிஸ்தவருடைய அனுபவம் அதுதான். 200 வருஷங்கள் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாலும் கிறிஸ்தவ விசுவாசம் ஒளிந்து போகல. கிறிஸ்தவர்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகல. கர்த்தருக்காக நின்று கர்த்தரை வலது பார்சத்தில் வைத்து பற்றி கொண்டதுனால அசைக்கப்படாதபடி விசுவாசத்துல உறுதியாய் நின்று இன்றைக்கு ஜப்பான்ல இந்த பகுதியில நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நிறைய சபைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில கூட கர்த்தரை எப்பொழுதும் முன்னால வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் முன்னால போறேன், நீங்க பின்னால வாங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வர்ற ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணித்துக் கொள்ளணும். அப்போ மாத்திர எப்பவும் வலது பக்கத்துல இயேசு கூடவே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்ம பயணிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நடத்துவதை உணர முடியும். பாடு, பிரச்சனை, நெருக்கம் வந்தாலும் ஈஸியா கடந்து போக முடியும். அதனால நீங்க எப்பவும் ஆண்டவரை முன் வைத்து வாழ்வதற்கு பழகி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லைன்னு விசுவாசத்தோட சொல்லுங்க. உங்க விசுவாசத்திற்கு எத்தனை போராட்ட நெருக்கங்கள் வந்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, பின்வாங்க மாட்டீங்க. ஆண்டுக்குள்ள உறுதியா இருப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. அதனால அந்த நாட்கள்லையும் பாடுபட்ட இரத்த சாட்சிகளாய் மரித்த கிறிஸ்தவர்களை நினைத்து கொள்ளுங்க. இன்றைக்கு வந்திருக்கிறது உங்களுடைய பாடுகளே அல்ல.
அன்றைக்கு எப்படியெல்லாம் ஓடி ஒளிஞ்சு அரசாங்கத்தால் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு யோசித்து பாருங்க. அப்ப இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிற பாடுகள் ஒரு பெரிய பாடுகளே அல்ல. அவங்க அந்த காலத்திலே விசுவாசத்தில் அவ்வளவு உறுதியா நின்றிருக்காங்க. குடும்பமா தன்னுடைய மனைவி குழந்தைகளோட எல்லாம் கர்த்தருக்காக எவ்வளவு உறுதியா நின்றிருக்கிறாங்க. நாமும் கூட சோர்ந்து போகாம இயேசு என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நீ தைரியமா சொல்லுங்க, நீங்களும் ஜெயிப்பீங்க. ஆண்டவரே, நாங்க எப்பொழுதும் உங்களை முன்னால வைத்திருக்கிறோம். எங்க வலது பார்சத்தில் நீர் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அந்த காலத்தில் ரத்தம் சிந்தி மரித்த பரிசுத்தவான்களை நினைவு கூறுகிறோம். உமக்காக பாடுபட்ட காடுகளுக்குள்ளே ஒளிந்து கிடந்தும் விசுவாசத்தை விடாதபடி ஆராதித்து உறுதியாய் நின்ற தேவ மக்களை நினைத்து உம்மை துதிக்கிறோம். நாங்களும் எத்தனை பாடுகள் வந்தாலும் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க, உம்மை பின்பற்றுவதிலே உறுதியாய் நிற்க கிருபையும் பலனும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.